மீட்பெரும் சகாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை என்னன்னா, சிலுவை தரும் நம்பிக்கை செய்தி. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஆமே. அன்பான இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையே இந்த ரட்சிப்பின் மையம். அங்கே நடந்த சம்பவத்தினால தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாகிறோம், மகிமை அடைகிறோம். சிலுவையின் ஒரு அவமானத்தின் சின்னம் கிடையாது, ஒரு வெற்றியின் சின்னம். உலகத்தாருக்கு அந்த சிலுவையின் செய்தி பைத்தியமாய் தெரியும். ஆனால் சிலுவையில் தன்னை மாய்த்து கொண்டவர்களாக கடவுளாக எப்படி இருக்க முடியும் என்கிறார். உண்மை என்னன்னு தெரியுமா? தேவகுமாரனாம் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அங்கிருந்து உலகத்தை நியாயத்திற்கு அவர் திரும்பி வரப்போகிறார். இதுவே பூரண சுவிசேஷம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு ஆண்டவர் எழுதுகிறார். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்கிறார். 1 பேதுரு 1, 2, 3 இந்த வசனங்களை அதிகாரங்களில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிலுவையின் உபதேசத்தை சொல்ல நாம் வெட்கப்படாதிருக்க வேண்டும். அழிந்து போயிருக்கிற உலகத்தினுடைய இது நம்பிக்கை செய்து. ஆமேன். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, பரிகரிசிக்கப்படாமலும் பரிகாசப்படாமலும் ஆண்டவரே உதாசீனப்படுத்தாவிட்டாலும் சிலுவையின் செய்தியை வெட்கப்படாமல் இந்த உலகத்திற்கு அறிவிக்க எனக்கு உதவி செய்யும். அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல இந்த நம்பிக்கையின் செய்தியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற செய்தியாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.